வணக்கம். நம்ம நாலடியார்ல பன்னெறி அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்டவைகள்ல இருந்து விடுபட்ட சில பாடல்களை தொகுத்து இந்த ஒரு அதிகாரமாக வச்சிருக்காங்க. எல்லாமே கலந்து கட்டி பெண்களை பற்றி ஒரு 3 பாடல்கள் வந்தது. அந்த மாதிரி பாடல்கள் இன்னும் அடுத்து வரக்கூடியதுலயும் அந்த மாதிரி ஒரு பெண்களை பற்றின பாடல் ஒண்ணு. அப்புறம் நண்பர்களை பற்றி எப்படி வாழ்க்கை இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு தொக்கி நின்ற சில பாடல்களை தொகுத்து இந்த அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோ அடுத்து வரக்கூடிய 365வது பாட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் நம்ம அதேதான் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே பாடல் தான் இதுவும். நம்மை மதிக்காதவர்கள் பின்னாடி சென்று வாழ்வது அப்படிங்கிறது அவமானமானது. அது நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லுது. அதாவது ஏழ்மையில வாழலாம், அல்லது தவம் முயன்று வாழலாம். ஏன்னா அது தவம்னா துறவியாகி தவம் முயன்று வாழலாம். மாறாக நம்மை மதிக்காதவர்களிடம் சென்று கையேந்தி வாழ்தல் அப்படியாவது வாழ்ந்துடலாமே அப்படின்னு நினைக்கிறது சரியானது இல்லை. அப்படி வாழ வேண்டாம் அப்படிங்கிறது. அதாவது அந்த அளவுக்கு மானத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றதா இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல நாலடியார்ல பார்த்த பாட்டுதான். புதுசான எதையும் இந்த பாடல் சொல்லிடல. தலையே தவமுயன்று இது ஓகே சாரி. ஆமா, இதுவும் அதேதான், அதே மாதிரியான ஒரு பாட்டு தான். அப்ப நான் தப்பா சொல்லிட்டேன். போன பாடனுடைய இதை சொல்லிட்டேன். இதுவும் அதே. இந்த பாடல் தலை இடை கடை அப்படின்று 3ஆ பிரிக்குது மக்களை. தலையாயவர் என்ன செய்வாங்க, இடையாயவர் எப்படி நடந்துப்பாங்க, கடையாக இருப்பவர்களுடைய கீழ்மை குணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லக்கூடியது. கல்லா கழிப்பர் தலையாயார், நல்லவை துவா கழிப்பர் இடைகள், கடைகள் இனிது உண்ணேம் ஆரப்பெரேம் யாம் என்னும் முனிவினால் கண்பாடு இலர். தூங்காம கழிப்பாங்க. கடையாக இருக்கக்கூடியவர்கள் தூங்காமல் பெற்றதில் நிறைவு காணாமல் மனம் வருந்தி எப்பொழுதும் வருத்தத்தோடு வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள். கல்லா கழிப்பர் தலையாயர், தலையாயவர்களாக இருப்பவர்கள். தலைனா முதன்மை அல்லது முதன்மைத்தன்மை உடையவர்கள், முதல் நிலையில வைத்து வணங்கப்படக்கூடியவர்கள் அல்லது வாழ்த்தப்பட வேண்டியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். இவர்கள் கல்லா கழிப்பர். நான் தான் பயில வேண்டிய நூல்களை ஓதி உணர்ந்து அதுபடி தன்னுடைய வாழ்நாளை கழிப்பார்கள். அவர்களுக்கு வேற எந்த கவலைகளும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 பெண்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. பூமகளும் திருமகளும் கலைமகளும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பெண்கள் ஒரே இடத்துல இருக்கிறது இயல்பு இல்லை இல்லையா, இருக்க மாட்டாங்க இல்லையா. அது போல அப்படின்னு ஒரு பாட்டு முன்னாடி பார்த்தோம். அதே போல அதுக்கு ஏன் விளக்குரை சொல்லும் பொழுது, கல்வி கேள்விகளில் நாட்டம் உடையவர்களுக்கு பெரும்பாலும் பணம் சம்பாதிப்பதை பற்றிய பெரிய ஒரு நாட்டம் தேடுதல் இருக்காது. அதனால அவங்க அப்படி இருப்பாங்க. அதனால ஸ்ரீதேவி தங்க மாட்டா, கலைமகள் மட்டும் தங்கியிருப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த பாட்டு அதான் சொல்லுது. கல்லா கழிப்பர் தலையாயர். தலையாய மக்கள் கல்லா கழிப்பர்னா இங்க கற்று கழிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். கற்று நல்ல நூல்களை பயின்று தம்முடைய வாழ்நாளை போக்குவார்கள். நல்லவை துவா கழிப்பர் இடைகள். சரி, இடைநிலையில இருப்பவர்கள், மத்தியம இடத்துல இருக்கிறவங்க தங்களுக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதுல நிறைவு காணுவாங்க. அவங்க கிட்ட நிறைய செல்வமும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ்க்கையை இன்பமாக அவர்கள் நடத்தி கொள்வார்கள். வேற எந்த பெரிய தேடுதெல்லாம் கிடையாது. இருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதுல வாழ்க்கையை அனுபவித்தல். இது இடையில இருக்கக்கூடியவருடைய தன்மை. கடைகள் இனிதுண்ணேம் ஆரப்பெரேம் யாம் என்னும் முனிவினால் கண்பாடிலர். முனிவுன்னா கோபம், வெறுப்பு, ஆற்றாமை, எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி எங்களுக்கு நிறைய நல்ல சாப்பாடு கிடைக்கல, நிறைய துய்ப்பதற்கு அனுபவிப்பதற்கு நிறைய பொருள் கிடைக்கலையே என்று சொல்லி இதே அந்த ஆங்காரத்தோடவே இப்படி நிறைய அவனுக்கு கிட்ட இருக்கு, இவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இது இல்லையே, நம்மளால இவ்வளவு சாப்பிட முடியலையே, நம்மளால இவ்வளவு அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஆற்றாமையினாலும் பொறாமையினாலுமே பல நாட்கள் தூங்காமலேயே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்வார்கள். இதுல யாரை பார்த்து யார் பொறுமையும் ஒண்ணும் ஆக போறது இல்லை. அவங்கவுங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ போறாங்க, அவ்வளவுதான். ஆனால் கடை தன்மை உடைய மக்கள், கடையில் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி எவ்வளவு அவங்களுக்கு கிடைச்சாலும் அது போராது. அதனால நாங்க இன்னும் சாப்பிடலையே, இன்னும் சரியா சாப்பிடலையே, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே என்று மனம் வருந்தி கூடவே எங்களுக்கு இவ்வளவு கிடைக்கலையே, எனக்கு இன்னும் கிடைச்சிருக்கணுமே என்று சொல்லி இந்த ஆற்றாமையோடு பல நாள் கண் துயிலாமல் இருப்பார்கள். இதுதான் கடையில இருக்கக்கூடிய. அப்போ ஒரு வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லவர்களாக கலைமாந்தர்கள் கற்று தங்களுடைய வாழ்நாளை
பயனுடையதாக கழிப்பார்கள். இடையில இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் இருந்தாலும் நம்ம தனக்கு கிடைச்சதை வச்சு வாழணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்பாங்க. ஆனால் எப்ப பாரு வாழ்க்கையை பற்றிய ஒரு புகார்களை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் கடைநிலைக்குரியவர்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லு. அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கையை பற்றிய எப்பொழுதும் புகார்களை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் கண்ணுறக்கம் இல்லாது வருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, அடுத்த பாட்டு ஜென்ரலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு சொலவடை மாதிரியான அல்லது ஒரு நம்பிக்கை மாதிரியான அல்லது மக்கள் கூற்று மாதிரியான ஒரு விஷயத்த இது சொல்லுது. மகன் அறிவு தந்தை அறிவு. மகனுக்கு என்ன அறிவு அப்படின்னா அது தந்தையினுடைய அறிவு தான் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது. சென்னல்ல இருந்து சென்னல் முளைத்து வருவதை போல இந்த சென்னல் வித்திலிருந்து நீங்க விதை நெல்ல நீங்க முளைச்சி நிலத்துல விளைச்சிங்கன்னா அது திரும்ப சென்னல தான் கொடுக்க போகுது. அதனால அது என்ன நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதே போலதான் இருப்பார்கள் உங்களுடைய புதல்வர்களும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. ஆனா இது அந்த காலத்தினுடைய ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அன்னைக்கு இருந்தவங்க இப்படி யோசிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லை இப்போ அப்படிங்கறத நம்ம தாண்டி நிறைய தூரம் வந்துட்டோம். அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஒரு மகனுடைய தந்தையினுடைய எந்த விதமான இதுவும் மகனுக்கு இல்லாம இருக்கலாம். ஒரு ஜெனட்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கலாமே ஒழிய அந்த உயிர் அடுத்து வரக்கூடிய உயிர் என்பது ஒரு தனிப்பட்ட உயிர். அது ஒரு தனித்துவமானது. அதற்கான குணாதிசயங்கள் வேற, அதனுடைய அறிவு வீச்சங்கள் வேற. இப்போ எக்ஸ்போஷர் இன்னைக்கு ரொம்ப அதிகம். இன்னைக்கு நம்மளுடைய 3ஆம் தலைமுறைக்கு முன்னாடி இருந்ததை விட நம்மளுடைய எக்ஸ்போஷர் அதிகம். நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அதோட எக்ஸ்போஷர் அதிகம். ஸோ அதனால ஒரே மாதிரியான அறிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நாலடியார் எழுதப்பட்ட காலத்துல இருந்த ஒரு விஷயத்த இந்த பாட்டு சொல்லுது. செந்நெல்லால் ஆய செழுமுலை மற்றும் அச்செந்நெல்லே ஆகி விளைதலால் அண்ணல் வயல் நிறைய காய்க்கும் வள வயல் ஊற மகன் அறிவு தந்தை அறிவு. செந்நெல் வயல் நிறைய காய்க்கும் வள வயல் ஊற. செந்நெல் வயல்கள் தோறும் காய்க்கின்ற நிறைய ஈடுபடுத்தக்கூடிய வயல்வெளிகளில் நெற்பயிர்கள் விளைகின்ற வளம் செறிந்த நாட்டை சேர்ந்தவனே ஆடோ முன்னிலை. செந்நெல்லாலாய செழுமுலை மற்றும் அச்செந்நெல்லே ஆகி செந்நெல்ல நீங்கள் ஊற்றி வைத்தீர்கள் என்றால் நட்டு வச்சீங்க, மண்ணுல ஊன்றி வச்சீங்கன்னா அது திரும்ப செந்நெல்லாதான் காய்க்கும். அது நிச்சயமா வேற ஏதாவது காய்க்க போறது இல்லை, செந்நெல்ல தான் காய்க்கும். அதனால நீங்கள் என்ன வித்து இடுகிறீர்களோ அந்த வித்து தான் முளைக்கும். அப்போ ஒரு தந்தையினுடைய விந்திலிருந்து தோன்றியவன் தந்தையினுடைய குணத்தை போலவே தான் இருப்பான் அப்படிங்கிறது இந்த மகன் அறிவு தந்தை அறிவு. மகனுடைய அறிவு எது என்றால் அது தந்தையினுடைய அறிவு தான் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அது மேபி சில ஜெனட்டிக்கல் இது இருக்கலாம், அதுல சில ட்ரைட்ஸ் சில ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், சில உடல் அம்சங்கள் இருக்கலாம். மற்றபடி அறிவு அப்படிங்கிறது ஈவன் குணம் கூட அதே குணமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. தந்தையை விட மிக மிக முற்போக்காக சிந்திக்கக்கூடிய மிக மேம்பட்ட சிந்தனையுடைய மகன்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் ராமாயணத்திலேயே கூட ஒரு அழகான இடம் உண்டு. விஸ்வாமித்ரன் ராமரை மிதிலைக்கு கூட்டிட்டு போய் அந்த மிதிலை ஜனக இந்த வில் உடைக்கிற படலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்ப ஜனகன் இது யாருடைய மகன் அப்படின்னும் போது இது தசரதனுடைய மகன் கூட ஒரு கொஞ்சம் பின்வாங்குறாரு. ஏன்னா தசரதனுக்கு ஏராளமான மனைவி இல்லையா. அப்ப தன்னுடைய மகனை எப்படி இந்த மாதிரியான ஒருத்தருடைய மகனுக்கு கொடுக்கறது அப்படின்னு தயங்கும் போது அப்ப வசிட்டர் சொல்றதா வசிட்டரும் விஸ்வாமித்திரர் சொல்றதா ஒரு வரி வரும். இவர் அவன் தந்தை மாதிரி இல்லை, இவன் இப்பிறவிக்கு ஒரு மாதரை மட்டுமே சிந்தையில வச்சுக்கக்கூடிய மாதிரியான ஒரு மகன் இவன் அப்படின்னு. அப்போ தசரதனுடைய குணம் தான் ராமனுக்குரிய குணம்னு எப்படி சொல்ல முடியும்? டோட்டல் கான்ட்ராஸ்டான குணம் இல்லையா. தசரதனுக்கு 60,000 மனைவியர்னு கதைகள் இருக்கு. எல்லாருமே அபிஷியலாவே அவருக்கு 3 மனைவி. ஆனால் ராமன் சீதையும் பின்னாடி சொல்றா அந்த வரிய, இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற அந்த வரத்தை திரும்ப நீ நினைவுபடுத்து அப்படின்னு. அப்போ அந்த பிறவிக்கு ஒரு பெண் தான், மற்றவளை நான் சிந்தையில கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்த மகன் ராமன். அப்போ இது காப்பியத்திலேயே அடிபட்டு போயிடுது. மகன் அறிவு தந்தை அறிவு அப்படிங்கிறது ஒரு காப்பிய கதைகளிலேயே அது அடிபட்டு போனது ஒன்று. சரி, இது நாலடியார் எழுந்த காலத்துல இருந்த ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அது எப்படி இருந்தாலும் காலங்கள் தோறும் கருத்துக்கள் மாறிக்கொண்டே வருவதுதான் இயல்பானது. அதுதான். அடுத்த பாட்டு. இந்த உலகம் ரொம்ப மோசம். முன்னாடி எல்லாம் அப்படி இல்லைங்க. முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கும். முன்னாடி எல்லாம் நல்லவங்க எல்லாம் வாழ்வாங்க.
கெட்டவர்களுக்கெல்லாம் அழிவு சீக்கிரம் கண் முன்னாடியே வந்துரும். வந்து தகுந்த இது கிடைக்கும், தகுந்த சன்மானங்கள் கிடைக்கும், எல்லாமே நல்லபடியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகமே அப்படியே தலைகீழா மாறி போச்சு. அதெல்லாம் இல்லை, நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க எப்பவுமே நல்லா மேல ஓங்கி இருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கக்கூடிய ஒரு இது. இந்த டயலாக வந்து பல நூறு வருஷங்களா மக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது அதற்கு சற்று முன்ன இருந்த காலம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னும், இப்ப இருக்கக்கூடிய வாழக்கூடிய காலம் தான் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப மோசமா போச்சு, காலமே மாறி போச்சு, ரொம்ப நல்லாவே இல்லை, அப்படியே தலைகீழா மாறி போச்சு, கொடைக்காம்பு மேலையும் கொடை கீழியும் இருக்கா மாதிரியான ஒரு இது வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து எல்லா காலங்கள்லயும் தான் இருக்கு. எல்லா காலத்திலயும் அது வந்து இந்த டயலாக் இருக்குதான் இருக்கும். இப்ப இந்த பாட்டும் அதுதான் சொல்லுது. எல்லாருமே வந்து நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, தீவர்கள் எல்லாம் அப்படியே சுகமுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. ஆனா உலகம் அப்படிதான் இருக்கும். கெட்டவர்கள்லாம் நல்லா இருக்கிறதும், உலகம் நல்லவர்கள் கஷ்டப்படுறதும் தான் இந்த உலகம் அப்படிதான் இருக்கு, எப்பவுமே இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. இது வந்து எதுக்காக இந்த பாட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த உலகம் வந்து அயோக்கியர்கள் எல்லாம் மேலோங்கியும் நல்லவர்கள் எல்லாம் கீழிறங்கியுமாக கீழ்மைப்பட்டு போகக்கூடியதாக தான் இந்த உலகத்தினுடைய இயற்கை இருக்கிறது. அது எல்லா காலத்திலும் கூடிய ஒரு புலம்பல். அந்த புலம்பலை இது பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன, உடைப்பெரும் செல்வரும் சான்றோரும் கெட்டு புடைப்பெண்டிர் மக்களும் கீழும் பெருகி கடைக்கால் தலை கண்ணதாகி குடைக்கால் போல் கீழ் மேலாய் நிற்கும் உலகு. இந்த உலகம், அதாவது விளக்க உரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசனுடைய செங்கோல் சரியாக நடக்கவில்லை என்றால், அரசனுடைய அரசாட்சி சரியானபடி நடக்கவில்லை என்றால் இப்படிதான் தலைகீழா மாறிடும் எல்லாமே. நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, தீயவர்கள் எல்லாம் மேலோங்கி வந்து நல்ல சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். அதனால அரசனுடைய கோல் தான் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு கோலாக இருக்க முடியும். இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஒத்துக்கும்படியா இருக்கு. ஜென்ரலா இந்த பாட்டை பார்த்தோம்னா அது ஒரு புலம்பல் மாதிரி இருக்கு. இதோட விளக்க உரை சொல்லக்கூடியது வந்து உரையில சொல்றதுதான். இந்த பாட்டுல அதுதான் இருந்துதான் நமக்கு தெரியாது. எப்பவுமே உரை வந்து சில சமயம் தெரியாத சில விஷயங்களையும் எடுத்து சொல்லும், இல்லைன்னா வந்து வலிந்து சொல்றதாகவும் இருக்கும், வலிந்து பொருள் கொள்றதாகவும் இருக்கும். அப்படியும் உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க. வலிந்து பொருள் கொள், அது அந்த பொருளே இருக்காது, ஆனால் அவர் அன்றைய தரப்பை மேலோக்கி வச்சு அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு உரை எழுதுவாரு. இப்ப இங்கேயும் வந்து ஜென்ரலா பார்த்தா இந்த பாடல் அப்படிதான் சொல்லுது. இல்ல, உலகத்தினுடைய இயற்கை இதுதான், நல்லவங்க கஷ்டப்படுவாங்க, தீயவர்கள் எல்லாரும் வந்து செழித்தோங்கி வாழ்வார்கள் அப்படின்னு. அப்படி எடுத்துக்கிட்டா அது ஒரு புலம்பல் தான். உடைப்பெரும் செல்வரும் சான்றோரும் கெட்டு, உடைப்பெரும் செல்வரும், நிறைய பெரும் செல்வம் உடையவர்களும் சான்றோர்கள் கல்வி அறிவு நிறைந்தவர்களும் தங்களுடைய நிலையிலிருந்து மாறி, தங்களுடைய நிலையிலிருந்து பெரும் செல்வர்கள் வறியவர்கள் ஆவார்கள், சான்றோர்கள் கீழான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். புடைப்பெண்டிர் மக்கள், புடைப்பெண்டிர் மக்கள் அப்படின்னா சைட்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய குழந்தைங்க. அப்ப அதாவது இந்த கான்குபைன்ஸோடைய குழந்தைங்க, பரத்தையர்களுடைய இதுல இருந்து, அல்லது அவருக்கு அந்த அந்த குடும்ப தலைவன் இன்னும் பல பெண்களை சேர்த்து கொண்டு போது அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்ற மாதிரியான புடைப்பெண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது வெறும் ஒரு கிளையாக வளர்வது வந்து மனைவி, அவள் குடும்பத்துக்குரியவள். புடையில சைட்ல வளர்ற கிளைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது புடைப்பெண்டிதான். நல்லாதான் இருக்கு இந்த வார்த்தை. புடைப்பெண்டிர் மக்களும் கீழும் பெருகி, அந்த புடைப்பெண்டிர் மக்களை வந்து இவங்க கீழா மதிக்குது இந்த நாளடியார். அவர்களுடைய குழந்தைகள் ஆக்சுவலா நம்ம இந்தியன் லா படியே வந்து ஒரு ஒரு திருமணம் வேணா கள்ளத்தனமா செய்து கொண்ட திருமணம் வேணா லீகலைஸ்ட் ஆகாம இருக்கலாம், லீகலைஸ்டா இல்லாத திருமணமாக இருக்கலாம், ஆனால் குழந்தைகள் சட்டப்படி அந்த தந்தைக்குரியவர்கள் தான் அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். அதாவது கான்குபைனா இருக்கவளுக்கு குழந்தை பிறந்திருந்தா கூட அந்த குழந்தைக்கு சட்ட ரீதியான எல்லா விதமான உரிமைகளும் உண்டு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம சட்டம் சொல்லுது. புடைப்பெண்டிர் மக்கள், அப்படி சைட்ல வச்சுட்டு இருந்த அந்த பெண்களுடைய குழந்தைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் கீழ் மக்களும் பெருகி, அவர்களும் அதிகமாக பெருகி நல்ல நிலைக்கு வந்து கடைக்கால் தலை கண்ணதாகி, கடைக்கால் தலை கண்ணதாகி, கடைக்கால் வந்து காலுகிட்டையும், தலை வந்து கால்கிட்டையும், கால் வந்து தலைக்கிட்டையும் அப்படி மாறி இருப்பது. அப்படி தலைகீழா மாறி, இந்த உலகத்தினுடைய இயல்பு தலைகீழாக மாறி இருப்பது. குடைக்கால் போல, ஒரு குடையை நம்ம இப்படி பிடிச்சுப்போம் இல்லையா, இந்த குடையினுடைய பகுதி மேல இருக்கும், கால் கீழே இருக்கும், ஆனால் அப்படியே இப்படி திருப்பி போட்டது போல, அப்படி திருப்பி போட்டது போல ஒரு பாவனையில மாறி போகிறது. குடையினது காம்பு போல உலகமானது கீழ் மேலாய் நிற்கும்.
அப்போ ஏன் கீழ்மேலாய் நிற்கும்? அது ஒண்ணே உலகத்தினுடைய இயற்கை, அது எப்பவுமே சொல்லப்படக்கூடிய அது ஒரு இதுதான். இரண்டாவது, அரசனுடைய கோல் திரியாமல் இருந்தது என்றால் இதெல்லாம் நேரா இருக்கும். அரசனுடைய கோல் திரிந்தது என்றால் அது இப்படித்தான் மாறி தலைகீழாக இருக்கும். அதனால உலகத்துக்கு அரசனுடைய அரசாட்சி என்பது மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றதாகவும் இந்த பாட்டை எடுத்துக்கலாம். இது வந்து மிஸ்லேனியஸ் பாடல்கள் தானே, அதனால வந்து உலகம் வந்து இப்படிதான் மாறி வருவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதுதான். அடுத்த பாட்டு வந்து நட்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. ஏற்கனவே நட்பு நிறைய பாட்டு பார்த்தாச்சு. அதுல சொல்லாம விடுபட்டு போனதாக ஒரு பாட்டை வந்து இங்க சேர்த்திருக்காங்க. ஒரு நண்பனுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியவில்லை என்றால், ஒரு நல்ல நண்பனாக பழகிறீர்கள், அவனுக்கு ஒரு துன்பம் வந்து விட்டது, அப்ப அவனுக்கு நீங்க உதவணும் அப்படின்னா உதவணும், கண்டிப்பா உதவியே ஆகணும். உதவ முடியல அப்படின்னா நீங்க உயிரோடு இருக்கிறத விட போறதே மேல், இறந்து போறதே மேல் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இது எவ்வளவு தூரத்துக்கு சரியா இருக்கும்னு தெரியல. இந்த பாட்டினுடைய பொருள் அதுதான். இனியார் தம் நெஞ்சத்து நோயுரைப்ப அந்நோய் தனியாத உள்ளம் உடையார் மணிவரன்றி வீழும் அருவி விரன்மலை நன்னாட வாழ்வின் வரை பாய்தல் நன்று. இந்த மூணாவது வரி வந்து ஆடோ முன்னிலை. வீழும் அருவி விரல் மலை நல்நாட, மணிகளை எடுத்துக்கொண்டு அருவிகள் வேகமாக பந்து பாய்கின்ற வலிமை பொருந்திய மலை நாட்டுக்கு உரியவனே ஆடோ முன்னிலை. இனியார் தம் நெஞ்சத்து நோய் உரைப்ப, இனியார்னா இந்த நட்புக்குரியவர்கள், மனதிற்கு மிகுந்த இனிமையுடையவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்களுடைய நெஞ்சத்துல இருக்கக்கூடிய துன்பத்தை, நோய் இல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தை நம்மிடம் சொல்லும் பொழுது நோயுரைப்ப அந்நோய் தனியாத உள்ளமுடையார், அந்த நோயை எப்படியாவது தணிக்கணும், நோயை எப்படியா தணிப்பதற்கு பாடுபட்டே ஆக வேண்டும் ஒரு நல்ல நண்பன் என்பவன். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அது கூட பரவாயில்ல, ஒரு ஆடை நழுவும் போது கை எப்படி கேட்காமலே போய் எடுத்து போடுகிறதோ அது போல வந்து இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டா சொல்லிருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டு நாலடியார் பாட்டு தனியாத உள்ளமுடையார், அப்படி செய்ய முடியல அப்படின்னா, அப்படி நண்பனுக்கு உதவி செய்து அவனுடைய துன்பத்தை போக்க முடியவில்லை என்றால் வாழ்வின் வரை பாய்தல் நன்று, அப்படி வாழாம மலை மேல இருந்து குதிச்சு செத்து போறதே நல்லது. இப்படி எத்தனை நண்பர்கள் செய்வாங்க? அப்படி செத்து போயிட்டா அந்த துன்பம் போயிடுமா? இப்போ ஒரு நண்பனுக்கு துன்பம் இருக்கிறது, இன்னொரு நண்பன் கிட்ட போய் சொல்றான். இப்போ அவன் எவ்வளவோ முயற்சி செய்வான், முயற்சி செய்து எல்லா நண்பர்களாக இருப்பவர்கள், உண்மையான நண்பர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக உதவி செய்வார்கள், உதவி செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க. அதையும் மீறி அந்த நண்பனால அந்த துன்பத்துல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அப்போ இந்த நண்பன் உதவி செய்ய புகுந்த நண்பன் அந்த துன்பத்தை தொடக்க முடியவில்லை என்றால் அவன் மலை மேல இருந்து குதிச்சு செத்து போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில? அப்போ துன்பப்படுறவன் சாகலாமே, அவனுக்கே வாழ்க்கையே துன்பமா இருக்கிறவனை போன்னு சொன்னா கூட அது ஓகே, ஒரு வகையில சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நண்பனுக்கு உதவி செய்ய முடியாதவன் வானத்துல இருந்து மலையில இருந்து குதிச்சு செத்து போறதுதான் நல்லது, அதை விட உதவி செய்ய முடியல இல்ல உன்னால அப்படின்னு சொல்றது வந்து இது மேபி அந்த சூழல்ல யாரையாவது பார்த்து எழுதிய பாடலா கூட இருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு அந்த மாதிரி பார்த்தோம், இங்க கயமை 20 பார்த்தோம். அதாவது சொத்து வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, சொத்து தங்கிட்ட இருக்கும் போதும் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் வேற அவங்களுக்கு இல்லாம மற்றவர்களுக்கு உரியதாக தாயாதிகளுக்கு போயிட்டாலும் அவங்களும் கொடுக்க விரும்ப மாட்டாங்க, இப்படிதான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு முன்னாடி வந்தது. அது வந்து அதுக்கு விளக்க உரை எழுதியிருந்த உரையாசிரியர் வந்து ஒன்றன் மேலிட்டு யாரையோ குறிப்பிட்டு சொல்வதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதுவும் அப்படிதான், யாரோ ஒரு நண்பனை திட்டுவதற்காகவோ அல்லது அவனிடம் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவோ இப்படி ஒரு பாட்டை யாராவது எழுதி ஒரு ஏட்டுல வச்சு அதை பின்னாடி இவங்க வந்து நாலடியாருன்னு சேர்த்துட்டதாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய தடவை பேசிட்டோம் அதை பத்தி. தொகுப்பு முயற்சிகள் எப்படி தொகுக்கப்பட்டன, இந்த மேக்கிங் ஆஃப் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பல புத்தகங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு பெரிய 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 திரட்டு நூல்களாக இருப்பவை கூட எப்படி ஆரம்பிக்கப்பட்டன, எப்படி தகவல்கள் சேகரிக்கப்பட்டன, எந்த வரைமுறையில அவை தொகுக்கப்பட்டன, யார் யாரெல்லாம் அதுக்கு வேலை பார்த்தாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால நிறைய பேர் அது பேசுறது இல்லை. அது எல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் பின்னாடி வருபவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஆவணமாக இருக்கும், எப்படி வந்து இப்போ செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மேக்கிங் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாலடியாருக்கு அப்படி எதுவும் தெரியாது நமக்கு. இப்ப இந்த பாடல் வந்து கொஞ்சம் ஆடா இருக்க மாதிரிதான் இருக்கு. ஒரு உதவி செய்யக்கூடிய, அப்ப உதவி செய்யறான், அவன் உதவி செய்ய முனைறான்,
ஆனா முடியல, அந்த துன்பத்தை போக்க முடியல. அப்படின்னும் போது மலை மேல இருந்து குதிச்சு செத்து போனி அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம்? மலையின் என்று சிநேகிதர் துன்பத்தை நீக்க மனமில்லாதவர் வலுவில் உயிர் விடுதல் மேல். மனமில்லாதன்னு சொல்றாரு இவர் உரையாசிரியர். அப்படி மனசு இல்லை அப்படின்னா, ஒரு சிநேகிதனுக்கு உதவி செய்ய மனசு இல்லைன்னா நீ எதுக்கு சிநேகிதனா இருக்க? அப்போ நீ சிநேகிதனா இருக்காதன்னு சொல்லலாம். நீ வந்து ஒரு நட்பா இருக்காது, நட்பை துண்டிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். நீ நண்பன்னு சொல்றதுக்கு லாய்க்கு இல்ல, அந்த பெருமை உனக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா மலை மேல இருந்து நீ விழுந்து செத்துப்போ அப்படின்னு சொல்றது வந்து டூ மச் அப்படின்னு தோணுது. சரி, இது பாடல், அவ்வளவுதான். நான் தெரிஞ்சுக்க வேண்டியதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். சரி, அடுத்த பாட்டு 370. அடுத்து வரக்கூடிய அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியான, அதுக்கு முன்னாடியே வரக்கூடியது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய தலைப்பு வந்து பொதுமகளிர். பொதுமகளிராக இருக்கக்கூடிய பரத்தையருடைய குணங்கள்லாம் என்னங்கிறத பட்டியலிடுறதுதான் அடுத்த பகுதி. அதுக்கு முன்னோட்டமாக ஒரு பாட்டை இதுலயே வச்சுட்டாங்க. புதுப்புணலும் பூங்குழையார் நட்பும் இரண்டும் விதுப்புற நாடின் வேரல்ல. புதுப்புணலும் மாறி அறவே அருமே அவர் அன்பும் வாரி அறவே அரும். புதுப்புணல் அதாவது மழை பெஞ்ச உடனே ஆத்துல வரக்கூடிய புதுப்புணல், புது காட்டாறு. அதுவும் அழகான குழைகளை அணிந்த பரத்தையருடைய நட்பும் ரெண்டும் ஒண்ணுதான். காரணம், காட்டாறு இருக்கிற பகுதிகளில் மழை பெய்யும் போது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ திடீர்னு தண்ணி வரும் நமக்கு தெரியாது. மழை மேல எங்கேயாவது பெஞ்சு அருவி வேகமா காட்டாறு ஓடி வந்துடும். அப்போ அது எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனுடைய இயல்பை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா மழை போன உடனே, மழை நின்ன உடனே அந்த காட்டாறுடைய தண்ணியும் வத்தி போயிடும். அது ஒரு ஸ்ட்ரீமா, ஒரு சிறு ஓடை போல மாறிவிடும். அதே போலதான் பூங்குழைகளை அணிந்த மகளிருடைய, பொதுமகளிருடைய பரத்தையருடைய நட்பும் இந்த காட்டாறு மாதிரி தான். இப்போ அவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, அவங்க கிட்ட நிறைய பொருள் இருக்குன்னு தெரிஞ்சா, அவங்க ஒரு காட்டாறு போல வேகமாக வந்து உன்னை மயக்கி தன்னின் வசம் வைத்துக் கொள்வார்கள். அப்படி இல்லை அப்படின்னா, உன்னிடம் பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னா, அவர்கள் மழை வறண்ட அந்த காட்டாறு போல, ஒன்றுமே இல்லாத ஒரு சிறு நீர் ஒழுகுவதை போல அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். சோ அதனால மழை பெஞ்சாதான் அங்க தண்ணி, அது போல உங்ககிட்ட காசு இருந்தாதான் அன்பு. அதுதான் பொதுமகளுடைய இயல்பு அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. புது புனலும் புதிதாக வந்த வெள்ளமும் பூங்குழையார் நட்பும், அழகான குழைகளை அணிந்தவர்களாகிய அந்த பரத்தையருடைய நட்பும் பிரேசையருடைய நட்பும் விதுப்பர நாடின். விதுப்புற அப்படின்னா கொஞ்சம் திருதமில்லாமல் டக்குன்னு யோசிச்சோம் அப்படின்னா, டக்குன்னு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த விதுப்பு அப்படிங்கிற வார்த்தை சரியான தமிழ் வார்த்தை. விதுப்பர நாடின், துரிதம் இல்லாமல் யோசிச்சோம் அப்படின்னா வேற இல்ல, இது வேற அது வேற இல்ல. காட்டாரும் பிரேசையினுடைய நட்பும் வேறு வேறானா வேற இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். மழை பெஞ்சா தண்ணி வேகமா இதுல ஓடி வரும். உன்கிட்ட பொருள் இருந்தா அவங்க உன்னை நாடி வேகமாக வருவார், அவ்வளவுதான். உன்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னா ஒரே நிமிஷத்துல காட்டாறுல இருந்து தண்ணி இல்லாம வத்தி போகுதோ அது போல அவர்களுடைய அன்பும் வற்றிவிடும். மற்றபடி அவர்கள் வேறு எந்த விதமான அன்பையும் யார் மேலும் செலுத்தக்கூடியவர்கள்லாம் கிடையாது. அவர்கள் பொருளுக்காக வருபவர்கள், அவ்வளவுதான். சோ வந்து இதுதான் பொதுமக்களுடைய இயல்பு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சரி, இதோட இந்த அதிகாரம் முடியுது. அடுத்த அதிகாரம் பொதுமகளிர். முழுக்க முழுக்க வந்து பரத்தையர்களை பற்றியும் அதையும் பற்றியும் சொல்லக்கூடிய பாடல்கள் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.